மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நலம் வாழ பகுதியில் மூச்சு பயிற்சியின் தொடர்ச்சியாக இப்போ மறுபடியும் அதை பார்க்கலாம். இப்போது அடுத்த பிராணாயாமா செய்ய போகிறோம். போன பகுதியில் நாடி சுத்தி பிராணாயாமா பார்த்தோம். இப்போ இந்த பகுதியில் பிராமரி பிராணாயாமான்னு சொல்லிட்டு அதை பார்க்கலாம். என்ன பண்ணணும்னா ஒன்றும் இல்லை, இது வந்து சிறியவர்கள் முதல் பெரியவர்களை எல்லாருமே செய்யலாம். ஒன்று, இந்த ஆள்காட்டி விரலில் எடுத்து இந்த காதோட இந்த இயர் மவுண்ட்டுன்னு சொல்லுவாங்க, இதை வச்சு மூடணும். டைரெக்டாக வந்து காதை இப்படி க்ளோஸ் பண்ணக்கூடாது. இந்த இயர் மவுண்ட் சொல்லுவாங்க, அதை வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணணும். ரெண்டு கையும் சைடில் வந்து இப்படி வச்சுருக்கணும். ஷோல்டர் நல்லா இப்படி விரிஞ்சு இருக்கணும். இப்படி குறுக்கி வச்சுருக்கணும். நல்லா விரிஞ்சு வச்சு காதை க்ளோஸ் பண்ணி இன்ஹேல் பண்ணணும். இன்ஹேல் பண்ணும்போது பண்ணிவிட்டு எக்ஸேல் பண்ணும் போது என்ன பண்ணணும்னா இம்முன்னு சொல்லிட்டு வரணும். தமிழ் எழுத்து இம் இருக்கு இல்லையா, இம்மை வந்து அப்படியே சொல்லிகிட்டே வரப்போம். இதை வந்து நான் செஞ்சு காமிக்கிறேன். நம்ம அப்புறம் அப்படியே பார்த்துக்கிட்டே வருவோம். கண்களை மூடிடலாம். மெதுவாக காதை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இன்ஹேல், எக்ஸேல், இம், இன்னொரு முறை. இன்ஹேல், exhale, im, இன்னொரு முறை செஞ்சிடலாம். inhale, exhale, im, ரிலாக்ஸ். கண்களை மெதுவாக திறந்துக்கலாம். நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணும் போதெல்லாம் அந்த சின்முத்திரையில் வச்சுக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். மைண்ட் வந்து நல்லா காம் ஆகும். இப்போது பிராமிலேயே வந்து இன்னொரு வேரியேஷன், இன்னும் அடுத்தது ஒன்று சொல்கிறேன். அது என்னன்னா, இப்போது இந்த ரெண்டு கைகளை வச்சுக்கோங்க. இந்த லிட்டில் ஃபிங்கர் எடுத்து இந்த உதட்டுக்கு கீழே வைக்கிறோம். இந்த மோதிர விரல் எடுத்து இந்த லிப்ஸுக்கு மேலே வைக்கிறோம். இந்த நடு விரலை எடுத்து மூக்களோட பக்கவாட்டில் வைக்கிறோம். இந்த ஆள்காட்டி விரலை எடுத்து இந்த ஐப்ரோஸ் மேலே வைக்கிறோம். இந்த தம் ஃபிங்கரை எடுத்து இப்போ அதை அப்படியே க்ளோஸ் பண்ணுறோம். காதை க்ளோஸ் பண்ணுறோம். கை நல்லா இப்படி விரிஞ்சு வரணும். அதே மாதிரி தான் பண்ணணும். வெறும் ஆள்காட்டி விரல் மட்டும் தான் ஃபஸ்ட்டு வச்சோம். இப்போது இந்த மாதிரி 5 விரலையும் சேர்த்து வைக்கிறோம். அதே மாதிரி இன்ஹேல் பண்ணிவிட்டு எக்ஸேல் பண்ணும்போது இம் பண்ணணும், இம் சொல்லணும். கண்களை மெதுவாக மூடிடலாம். இன்ஹேல், exhale, im, இன்னொரு முறை. inhale, exhale, im, இன்னொரு முறை. ரிலாக்ஸ். ஒரு 5 வினாடி கண்களை மூடி அப்படியே உட்காரலாம். மெதுவாக கண்களை திறக்கலாம். எதுக்கு நம்ம அப்படி வைக்கிறோம்னா, இங்கெல்லாம் நம்ம முகத்திலேயே வந்து நிறைய அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு விரலாக எடுத்து நம்ம இப்படி வைக்கிறோம். அதுதான் இதோட கான்செப்ட். சரி, இப்போது நம்ம பண்ணின 2 மூச்சு பயிற்சியில் வந்து என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். நார்மலாக மூச்சு பயிற்சி செய்யும் போதே வந்து உங்களுக்கு அந்த சுவாச பிரச்சனைகள் எதுவும் வராது. உங்கள் லங்ஸ் வந்து நல்லா இருக்கும். எந்த சைனஸு, ப்ரீசிங், அந்த மாதிரி கோல்டு எதுவுமே வராது. கோல்டு, ஃபீவர் எதுவுமே வராது. அப்புறம் மைண்டு வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகும். இது நீங்கள் செய்ய தான் உங்களுக்கு அதை நீங்கள் அப்படியே ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் நல்லா கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் வந்து இது நல்லா முயற்சி செஞ்சு பாருங்கள். நம்ம அடுத்த பகுதியில் வந்து வேறு சில ஆசனங்கள் எல்லாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.